ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 14/8/2025 வியாழக்கிழமையில் தேய்பிறை சஷ்டி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் கடனை அடைக்க உதவக்கூடிய மைத்திரை முகூர்த்த நேரமும் வருகிறது. ரொம்பவே அதி அற்புதம் வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். நாளைய தினம் தேய்பிறை சஷ்டி. சஷ்டி திதி எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளை காலை 14/8/2025 ஆடி 29ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6:25க்கு சஷ்டி திதி தொடங்குது. அடுத்த நாள், அதாவது 15/8/2025 வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை 3:46 வரைக்கும் சஷ்டி திதி இருக்குது. சஷ்டி திதி நீங்கள் வழிபடணும்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் முழுவதுமே நீங்கள் வழிபடலாம். ரொம்ப அற்புதம் வாய்ந்த சஷ்டி திதியில் முருகப்பெருமானை நினைத்து உங்கள் வீட்டில் என்ன முறையில் வழிபாடு செய்கிறீங்களோ வழிபட்டுட்டு கூடவே ஒரு வெற்றிலை தீபம் அல்லது துவரைம்பருப்பு தீபம் ஏற்றி வைங்க. நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கு சஷ்டி வழிபாடை செய்யுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மைத்திரை முகூர்த்த நேரம் எப்போ வருதுங்கிற நேரத்தையும் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே வியாழக்கிழமை அப்படிங்கிறது வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு மேலே குபேர நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் நிறைய பேர் குபேர விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்கும். வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த மைத்திரை முகூர்த்தமும் கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உகந்த ஒரு நேரம். இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வாங்கின கடனில் இருந்து ஒரு சின்ன தொகையை திருப்பி கொடுத்தாலும் பெரிய கடன் சீக்கிரமாக அடையும். அது நம்முடைய நம்பிக்கை. அந்த வகையில் நாளைய தினம் வியாழக்கிழமை மைத்திரை முகூர்த்தம் எந்த நேரத்தில் வருது, குறிப்பாக அந்த நேரத்தினுடைய மைய பகுதி என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நாளை வியாழக்கிழமை அன்று மேச லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நேரம் இரவு 9:57 முதல் 11:44 வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்தம் நேரங்கிறது வருது. இதோட மைய பகுதி பார்த்திங்கனாக்கா 10:32 முதல் 11:07 வரைக்கும் 11:07 வரைக்கும் இதோட மையப்பகுதிங்கிறது இருக்குது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த நேரத்தில் கடனை திருப்பி தரும்பொழுது சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 2 லட்சம் கடன் இருக்குது. யார்கிட்ட இந்த கடனை வாங்கியிருக்கீங்களோ அந்த நபர் கையில் வெறும் 200 ரூபாய் கடனை இந்த நேரத்தில் திருப்பி கொடுத்தால் கூட 2 லட்சம் ரூபாய் கடனை சீக்கிரமாக அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் அந்த 2 லட்சம் ரூபாய் கடனுக்கு 200 ரூபாயை திருப்பி கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் இந்த நேரத்தில் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துக்கோங்க. அதன் மேலே யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அந்த நபரோட பேரை எழுதிடுங்க. 2 லட்சம் கடன் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு எழுதிட்டு அந்த கவருக்குள்ளே ஒரு 200 வச்சுடுங்க. அந்த நபர்கிட்ட கடனை திருப்பி கொடுத்ததா அர்த்தம். அவ்வளவுதான். அந்த கவரை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இதே போல் மைத்திரை முகூர்த்த நேரம் வரும்போதெல்லாம் அந்த கவரில் ஒரு 100 ரூபா இல்லை 200 ரூபா 500 ரூபா உங்களால் முடிந்த தொகையை நீங்கள் போட்டுட்டு வாங்க. சீக்கிரமாக 2 லட்சம் ரூபாயும் சேரும். அதோடு சேர்த்து இந்த பணத்தையும் போட்டு கடன்காரர்களுக்கு திருப்பி கொடுத்துடலாம். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் ஆஃபீஸில் இருக்கோம், என்ன செய்யறது அப்படின்னீங்கன்னா, ஒரு வெள்ளை கவரில் விவரத்தை எழுதி பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட இந்த சமயத்தில் ரூபாயை மட்டும் எடுத்து கவரில் போட்டுக்கலாம். இவ்வளவு தாங்க. இதை நம்பிக்கையோடு செய்தால் எவ்வளோ பெரிய கடனில் இருந்தும் வெளியில் சீக்கிரம் வரக்கூடிய பாக்கியத்தை கடவுள் உங்களுக்கு கொடுப்பாங்க. குரு பகவானுக்கு உரிய நாள், குபேரருக்கு உரிய நாள், அது மட்டும் இல்லாமல் சஷ்டி முருகப்பெருமானுக்குரிய நாளில் இந்த மைத்திரை முகூர்த்த நேரங்கிறது வருது. உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்க அந்த குபேரனே இறங்கி வருவாங்க. முருகப்பெருமானை, குபேரனை, குரு பகவானை மனப்பூர்வமாக நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். அந்த கவருக்குள்ளே நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு கூட பணத்தை வைக்கலாம். மேலும் ரெட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும். நாளைய தினம் அதிசக்தி வாய்ந்த அற்புதம் வாய்ந்த ஒரு நாள். முருகப்பெருமான், குரு பகவான், குபேர பகவானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த மூவரின் அருள் நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும். மறுபடியும் இந்த டைமிங் சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 14/8/2025 நாளைய தினம் மேஷலக்னம் அஸ்வினி நட்சத்திரம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இரவு 9:57 முதல் 11:44 வரைக்கும் இருக்குது. இதில் மையப்பகுதின்னு பார்த்தீங்கன்னா 10:32 முதல் 11:07 வரைக்கும்
10:32 முதல் 11:07 வரைக்கும் மைத்திரை முகூர்த்த நேரத்தின் மையப்பகுதி இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் கடனை திருப்பி கொடுங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த மைத்திரை முகூர்த்தத்தை தவறாமல் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து வெகு விரைவிலேயே வெளியில் வரலாம். கஷ்டப்பட்டு உழைத்தால் மட்டுமே நமக்கு காசு கிடைக்கும். அந்த கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணமானது வீண் விரயம் ஆகாமல் நல்ல ஒரு சுப செலவிற்கு நமக்கு பயன்படுறதுக்கு இது போன்ற வழிபாடுகள், இது போன்ற அற்புதமான திதிகள், நேரங்கள் நமக்கு ஒத்துழைக்கும். இந்த நேரங்களை தவற விடாதீங்க. நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.